ரக்கரி கடைஞ்சிடலாங்களா. இது வந்து குப்பைக்கீரை, இது தொய்யக்கீரை இருந்தால் ஒரு 2 முசுமுசுக்காந்தழை, கோவத்தழை இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் வந்து கீரை கடையலாம். நான் வந்து இது 2 மட்டும் போட்டு கீரை கடையல் பண்ணுறேன். கீரை கடையலுக்கு வந்து தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கு பின்னாடி அதில் 4 பச்சை மிளகா இல்லைன்னா வந்து வரமிளகா கூட போட்டுக்கலாங்க. அது ஒரு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும். இப்போ ஒரு 4, 5 சின்ன வெங்காயம், 2, 3 பல் பூண்டு, நீங்கள் போடுற கீரைக்கு தகுந்த மாதிரி வந்து வெங்காயம், மிளகாயெல்லாம் சேர்த்திக்கிங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து நம்ம பொரித்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை போட்டுக்கலாம். கோவத்தலை உள்ள சேர்த்தும்போது வந்து நான் போடல. கோவத்தலை போட்டிங்கன்னா யூரின் வந்து நல்லா போகுங்க. கீரை வந்து இப்போ வெந்துருச்சு. சும்மா ஒரு ஆய் விட்டாலே நல்லா வெந்துருமுங்க கீரை. இப்போ இந்த கீரை இந்த பக்கம் வந்து ஆறிட்டுருக்குட்டு அதுக்குள்ளே வந்து பச்சை வெங்காயம் ஒரு 4 பல், அப்புறம் பூண்டு இதை வந்து சும்மா ஒரு கொரன்னு அரைச்சிக்கலாமுங்க. ரொம்ப நெய்யாக அரைக்கணுங்கிறது இல்லை. மண் சட்டி இருந்தால் மண் சட்டியில் கடைஞ்சி பாருங்கள். நான் வந்து மண் சட்டி எனக்கு வந்து அவசரத்துக்கு செட் ஆகாது. அதனால் அவசரமாக செய்கிற வேலைக்கு மண் சட்டி வந்து உடஞ்சிரும். நான் வந்து மிக்சியில் தான் போடுவேன். சும்மா நல்லா கொரன்னு அரைச்சிக்குங்க. ரொம்ப மையாக அரைச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி இருக்குது பதன்னு. இப்போ பூண்டும் பார்த்திங்கன்னா அளவாக தான் அரை விட்டுருக்கும். இதே வந்து கீரையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாமுங்க. கீரை வந்து நம்ம கீரை கடையல், அதாவது ரக்கரி கடையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் கூட கொஞ்சம் பொடி உப்பு போட்டு நல்லா கலக்கலாம் தேவையான அளவுக்கு. அரைக்கும் போதே கல்லுப்பு சேர்த்துறேன்னா சேர்த்திக்கிங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் நல்ல காம்பினேஷனுங்க. சுடு சாதத்துக்கு கீரை தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் நெய் ஊற்றி சாப்பிடுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பம். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கீரை அதாவது ரக்கரி கடையல் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பாய்ங்க.